இன்னைக்கு நாம சங்கீதம் 28 ஒரு உணர்வுபூர்வமான பயணத்தை மேற்கொள்ள போறோம். தாவீதின் தனிமை, தேவன் தன்னிடம் பேசலையேங்கிற பயம், அந்த இருள் சூழ்ந்த மனநிலையிலிருந்து எப்படி அவன் ஒரு மாபெரும் துதியின் கொண்டாட்டத்துக்குள்ள நுழையறான்னு நாம அலச போறோம். தேவன் நமது விண்ணப்பங்களை கேட்காவிட்டால் என்ன நடக்கும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம கூப்பிடும்போது எந்த பதிலும் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த ஒரு கேள்விதான் சங்கீதக்காரனோட ஒட்டுமொத்த போராட்டத்தோட மையமா இருக்கு. கடவுள் மௌனமா இருக்கிறது மனுஷ ஆத்மாவுக்கு எவ்ளோ பெரிய திகில கொடுக்கும்னு இது நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ நேர விஷயத்துக்குள்ள போவோம். முதல் பகுதி, தேவன் கேட்கும்படி வேண்டுதல். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். இந்த வார்த்தைகள்ல இருக்கிற வலிய கவனிச்சிங்களா? கடவுள் தன்னோட ஜெபத்த கேட்காம மௌனமாயிட்டா மரண குழிக்குள்ள போற ஒரு பிணத்துக்கு தான் சமம்னு தாவீது கதறான். அவனோட உசிரே கடவுளோட பதில்தானே இருக்கு. இங்க அவன் தேவன கண்மலைன்னு கூப்பிடுறான். கண்மலைனா என்ன? அது நாம ஒளிஞ்சுக்கிற ஒரு பாதுகாப்பான இடம். மணல் மேல கட்டின அஸ்திவாரம் மாதிரி இல்லாம, நான் நிக்கிற உறுதியான பாறை கிறிஸ்துதான் அப்படிங்கிற நம்பிக்கை அது காட்டுது. அந்த உறுதியான அஸ்திவாரத்தை பார்த்துதான் அவன் தன் தவிப்ப கொட்டான். அவனோட வேதனை வெறும் வார்த்தைகளோட நிக்கல. கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரா தன் கைகளை உயர்த்தி சத்தமிட்டு கூப்பிடுறான். இது ஏதோ சாதாரணமா பண்ற ஜெபம் கிடையாதுங்க. இது விரக்தியோட விளிம்புல நின்னு ஒரு மனுஷன் தன் உயிரை காப்பாத்தி கேக்குற ஒரு கூக்குரல். அடுத்தது 2வது பகுதி, துன்மார்க்கருக்கு எதிரான வேண்டுதல். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த துன்மார்க்கர்களோட இரட்டை வேடம்தான். வெளியே பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட தேன் ஒழுகுன மாதிரி சமாதானமா பேசுவாங்க. ஆனா உள்ளக்குள்ள அவங்க இருதயத்துல கடுமையான பொல்லாப்பு இருக்கும். இந்த மாதிரி வெளிவேஷக்காரர்களோட சேர்த்து என்னையும் அழிச்சிடாதீங்கன்னு தாவீது மன்றாடுறான். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். இந்த ஜெபம் அவனோட பழிவாங்கும் உணர்ச்சி கிடையாது. மாறாக கடவுளோட பரிபூர்ணமான நீதி நிலைநாட்டப்படணுங்கிற அவனோட தீவிரமான தாகம். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த பலனை அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேக்குறான். ஏன் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை? ஏன்னா அவங்க கர்த்தரோட செய்கைகளையோ அவர் கரத்தின் கிரியைகளையோ மதிக்கவே இல்ல. இப்படி மனந்திரும்பாதவங்களுக்கு தண்டனை தர்றது கடவுளோட நீதியான பண்பு. அதனால கர்த்தர் அவங்கள இடித்து போடுவார், கட்டமாட்டாங்கங்கிறத இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. இப்போ 3வது பகுதி, ஜெப பதிலும் துவித்தலும். இங்கதான் அந்த பெரிய திருப்பம் வருது. இருள் விலகி ஒரு வெளிச்சம் பிறக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அப்பாடா, எவ்வளவு பெரிய ஆஸ்வாசம்! அந்த பயங்கரமான மௌனம் உடைக்கப்பட்டுருச்சு. தேவன் தன் ஜெபத்தை கேட்டுட்டாருங்கிற அந்த ஒரு உறுதி அவனோட மொத்த பயத்தையும் போக்கி அவனை அப்படியே முழுமையா துதிக்கிறவனா மாத்திடுது. இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. தாவீத போல நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்போது நாம கர்த்தரை முழு மனசோட துதிக்கிறோமா? அதுல முக்கியமா அவர் செஞ்ச நன்மைகளை மத்தவங்க கிட்ட சொல்றோமா? தாவீது தன்னோட சந்தோஷத்தை தனக்குள்ளே வச்சுக்கல, அத ரொம்ப வெளிப்படையா கொண்டாடுறான். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு விசுவாசிக்கு இந்த துதியும் பெலனும் எங்கிருந்து வருது? அப்போஸ்தல 1:18 சொல்ற மாதிரி பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தால நாம பெலன் அடைகிறோம். பிலிப்பியர் 4:13 படி கிறிஸ்துவால பலப்படுத்தப்படுறோம். இதனால யோவான் 14:12 வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறபடி இன்னும் பெரியதானவைகளை நம்மால செய்ய முடியும். இதுதாங்க நம்மளோட உண்மையான பலம். அந்த பலத்தை முழுசா உணர்ந்த தாவீது சொல்றான், கர்த்தர் என் பலனும் என் கேடகவுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தேவன் மேல நாம வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அது கண்டிப்பா நமக்கு தெய்வீக உதவியை கொண்டு வரும் என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று வேற என்ன வேணும்? இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், மக்களின் ஆசீர்வாதங்கள். ஆரம்பத்துல தனக்காக மட்டுமே ஜெபிச்ச தாவீது இப்ப தான் சுயத்திலிருந்து வெளியே வந்து மொத்த சமூகத்துக்காகவும் நிக்கிறான். கர்த்தர் தம்முடைய மக்களின் பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர்னு சொல்றான். பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்ளும்போது தேவனே நமக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டையா மாறுறாருங்கிற அந்த வாக்குறுதி நமக்கும் அப்படியே நிறைவேறுது. தாவீது எப்படி தம் மக்களுக்காக பரிந்து பேசுறான்னு கொஞ்சம் கவனிங்க. தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். தன் சொந்த பிரச்சனை தீர்ந்த உடனே கர்த்தருடைய மக்கள் மேல அவனுக்கு இருந்த அந்த அக்கறைய பாருங்க.
அவங்கள காப்பாத்தவும் ஆசிர்வதிக்கவும் ஒரு நல்ல மேய்ப்பன போல வழிநடத்தவும் தேவன்கிட்ட மன்றாடுறான். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு ஆழமான கேள்வியை வைக்க விரும்புறேன். தாவீது கர்த்தருடைய மக்கள் மேல ரொம்ப கரிசனையா இருந்தான். அவங்களுக்காக பரிந்து பேசினான். நீர் கர்த்தருடைய மக்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறீரா? உங்களோட ஜெபங்கள் உங்களோட மட்டுமே நின்றுடுதா? இல்ல தாவீத போல மத்தவங்களுக்கான ஆசிர்வாதத்தையும் நோக்கி விரிவடைதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.